என் பேர் செல்வராஜ். நான் வடசென்னை மத்திய மாவட்ட பெரம்பூர் கிழக்கு பகுதி கழக செயலாளர் செயல்பட்டேன். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் தற்போதைய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய நடவடிக்கை அவர் ஏடிஎம்கே கூட கூட்டணி வச்சது மிகப்பெரிய அம்மா இல்லாத ஒரு தன்னிச்சையாக போய் அமமுகவில் இணைச்சிட்டாரு கூட்டணிக்கு. அம்மா இல்லாமல் யாரும் கிடையாது. சின்னம்மா இருக்கப்ப சின்னம்மா வளர்த்த கட்சி இன்னைக்கு எல்லாரும் அது எப்படி சொல்றதுன்னா மிகப்பெரிய இக்கட்டான நிலைமையில கொண்டு போய் விட்டாங்க. இன்றைய காலகட்டத்தில் இவர் அவசர கதியில் கொண்டு போய் அமமுகவை கூட்டணியில் இணைச்சிட்டாரு. அது எங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய வருத்தம். சின்னம்மா இல்லாத ஒரு கூட்டணியை அவர் அமைக்கிறாரு. அது எங்களை போல அடிமட்ட தொண்டனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இன்னும் சின்னம்மாவே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க எல்லா மாவட்டத்துலேயும். தென் மாவட்டத்தில் சின்னம்மா இல்லைன்னா அவருக்கு முகவரி கிடையாது. சின்னம்மா தான் கழக துணை பொதுச்செயலாளர் கொடுத்து மக்கள் செல்வரை வழி நடத்தினார். அப்படி இருக்க சூழ்நிலையை அவர் விட்டுட்டு சின்னம்மா மறந்துட்டு போய் அதிமுகவோட கூட்டணி அமைச்சது அமமுக தொண்டர்களுக்கு உள்ளபடியே மன வருத்தம். அதனால் அம்மாவுடைய எடுக்கிற நடவடிக்கை நாங்கள் எங்களை போன்ற அமமுக தொண்டர்கள் உறுதுணையாக இருப்போம். அம்மாவுடைய கரத்தை வலுப்படுவோம். அவங்களுக்கு வெற்றி கனியை பரிசாக கொடுக்கறதுக்கு நாங்கள்லாம் தயாராக இருக்கோம். சின்னம்மாவுடைய அனுபவமே அவங்களுடைய அமைதியை அனுபவத்தை கொடுக்குது. அவ்வளோ ஒரு பொறுமையாக நான் இவ்வளோ காலம் பொறுமையாக இருந்தது காரணம் அப்படின்றத சொன்னாங்க. நான் கட்சி இன்னும் கட்சியை நான் உடைக்கணும் அந்த மாதிரிலாம் விரும்பல, ஒன்றாக்கணும்னு தான் விருப்பப்படுறேன்னாங்க. அதெல்லாம் புரிஞ்சிக்காம செயல்படுறாங்க. அம்மா இல்லாத அன்னைக்கு எப்படி எல்லாருமே அம்மா சின்னம்மா சின்னம்மான்னு சொல்லிட்டு இருந்தாங்களோ அதை மனசில் வச்சு வெற்றி அடுத்து புரட்சி தலைவர் அம்மாவுடைய ஆட்சி அமையணும்னு வாயில் சொன்னால் போதாது, சின்னம்மாவையும் அவங்களுடைய ஆலோசனையை கேட்டு வழி நடத்தி அடுத்து அம்மாவுடைய ஆட்சி அமைக்கிறதுக்கு எல்லாரும் முயற்சி பண்ணணும். இதுதான் எங்களுடைய கழக தொண்டர்களோட விருப்பமாக இருக்கு.